பிரைஸ் தி லார்ட். ஸோ இன்னொரு புதிய நாளில் உங்கள் எல்லாரும் ஜெபம் டிவி வாயிலாக நாங்கள் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ இப்போவும் கூட நம்ம பைபிள்லேருந்து நம்ம ப்ரேயரோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏசாயா 55வது அதிகாரத்தில் 6வது வசனம் இப்படியாக சொல்லுது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஸோ அஸ் எ கிறிஸ்டியன் நம்மளோட லைஃப்பில் எப்போவுமே ப்ரேயர்ன்றது ஒரு எசென்ஷியல் திங். அதாவது கண்டிப்பாக அதை நம்ம செஞ்சுதானோம். ஏன்னா அது நம்ம தேவனோட கூட ஒரு கம்யூனிகேஷனுக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் தாங்க ப்ரேயர். ஸோ அதை ஒரு நாள் நம்ம விடவே கூடாது. வேதத்தில் மத்தேயுல ஒரு கல்யாணத்துக்கு ராஜா எல்லாரையும் அழைப்பிப்பாங்க விருந்தாளியம். அப்போ கூப்பிடும்போது நிறைய பேர் அதை அசட்டை பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ கடைசியாக அந்த ராஜா என்ன சொல்லுவாங்க, அவங்க வேலையாட்கள்கிட்ட போய் இருக்கிறவங்கள யாரையாவது கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி கூட்டிகிட்டு எல்லாரையுமே அந்த விருந்தில் அமரவும் வச்சுருவாங்க. ராஜா உள்ளே பிரவேசித்து பார்க்குறாரு யாரெல்லாம் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி. அப்போ பார்க்கும்போது அதில் ஒருத்தவங்க மட்டும் அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்லி வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். அவங்கள என்ன பண்ணிடுவாங்கன்னா தள்ளி விட்டுருவாங்க, அதாவது அந்த இடத்துலேருந்து அனுப்பிச்சி விட்டுருவாங்க. ஸோ நிறைய நேரத்தில் இப்படி தாங்க நமக்கு ப்ரேயர் பண்ணக்கூடிய டைமில் நம்ம கரெக்டாக கண்டறியத்தக்க நேரத்தில் நம்ம பண்ணாமல் மிஸ் பண்ணிடுறோம். இதனால நமக்கு வரக்கூடிய விளைவுகள்லாம் ரொம்பவே அதிகம். ஸோ ஒரு பலவீனமாக இருக்கலாம், நம்ம என்ன பண்ணுறோம், காட்கிட்ட கேட்காம, காட்கிட்ட அதை பற்றி நம்ம தெரியக்கூட படுத்தாமல் நம்ம சுயத்தில் நம்ம சுயபலத்தால் ஓடி பார்த்தே ஓட முடியலன்னு சொல்லி ஒரு பாடல் கூட உண்டுல்ல. ஸோ அதாங்க. ஸோ நம்ம சுயபலத்தை நம்ம நாடாமல் எல்லாத்தையும் குறித்து எப்போவுமே ப்ரே பண்ணோன்னா அதில் கர்த்தர் நம்மளை என்ன சொல்கிறாரோ அதுபடியாக வழி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஸோ அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் நம்ம கண்டடையர்களாக இருக்கணும். ஸோ நம்ம அதிகாலையில் ஜெபிக்கணும். நம்ம இப்போ அந்தந்த டைமில் எப்பயாவது ஒரு நாள் ஜெபிச்சா போதாதுன்னு கிடையாதுங்க. ஸோ கிறிஸ்டியன்ஸ்க்கு எப்போவுமே கிறிஸ்துவ அறிந்தவர்கள் எல்லாருக்குமே எப்படி நம்மளோட ஜீவன் இருதயத்தில் நம்ம ஜீவன் நமக்கு ஆத்மா ஆவி சரீரம் எல்லாத்துலையும் இருக்குதோ அதே போல் ப்ரேயர்ன்றது நம்ம லைஃப்பில் இல்லைன்னா அது ஒரு மீனிங்லெஸ் லைஃபாக மாறிடும். ஸோ அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் நம்ம அவரை தேடணும். ஸோ எப்பொழுதுமே எந்த காரியம் செய்தாலும் சரி, காலையில் விழிக்கிறதுல இருந்து நம்ம திரும்ப தூங்க போகிற வரைக்கும் கர்த்தரோட பிரசனத்துக்காக நம்ம வாஞ்சிக்கணும். அதே மாதிரி அவரோட சமூகத்தில் போகிறதுக்கு நம்ம மிகவும் ஆர்வமுடையவர்களாக இருக்கணும். ஸோ ப்ரேயர் மூலமாக அநேக காரியங்களை செய்ய முடியும். கர்த்தரோட நாள் வரும் பொழுது நம்ம ப்ரேயர் பண்ணாமல் இருந்து அதை நம்ம அந்த சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது. அவரோட 2ஆம் வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும்னா அவரை நம்ம எப்பொழுதுமே கண்டடையத்தக்கவர்களாக இருக்கணும். ஸோ இதுதாங்க ப்ரேயரோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ யாருமே இந்த ஒரு ப்ரேயர் எதுக்காக பண்ணணுன்ற கொஸ்டின் வைக்காமல் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நான் ப்ரேயர் பண்ணுவேன் அப்படின்ட்டு கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆரம்ப ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வளர்த்தும் அன்பின் பரம தகப்பனே, நல்ல ஜெப வேளைக்கான சேக்காக முக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் இப்பொழுது எங்கள் மத்தியிலே வாசமாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வார்த்தையில் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், பொய்யுரையாதவர், நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்கள் வாக்கு தத்தங்களை நம்பி நாங்கள் இப்பொழுது ஆண்டவரே விண்ணப்பங்களை ஏறெடுக்க ஒன்று கூடி இருக்கிறோம். நாங்கள் எல்லாம் ஒரு மனதோடு ஒற்றுமையாக ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திலே ஏறெடுக்கும் ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் நீரே தயவாய் செவிசாய்க்குமாறு உம்மிடம் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் வல்லமை அதிகாரம் எல்லாத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் அவற்றை பிரயோஜனப்படுத்தவும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்ந்து காட்டவும் நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் ஆரம்பிக்க போகும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் கூட இருந்துடணும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கும் பொழுது நீர் அதிலே சந்தோஷப்பட வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மனுஷனுக்காக நாங்கள் எதையும் செய்யாமல் உம்முடைய நாம மகிமைக்கென்றே நாங்கள் ஒவ்வொருவரும் செய்வதற்கு ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் உம்மை நாங்கள் உயர்த்துமாறு நாங்கள் எங்கள் கிரியைகளில் செயல்பட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நீர் எங்களுடனே கூட இருங்க கடைசி வரைக்கும். சுவாமி, உம்முடைய பிரசன்னமானது எங்களோடே இருக்குமாறு உம்மிடம் கேட்டு இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென். தேவனா
எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் ஆராதிக்கும்படி எங்களை கேட்டுக்கொள்கிறோம். மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உமை போல யாரும் இல்லை. உமை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உமை போல யாரும் இல்லை. உமை போல யாரும் இல்லை. துதிக்கும் பாத்திர, துதிக்கும் பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உமை போல யாரும் இல்லை. உமை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உமை போல யாரும் இல்லை. உமை போல யாரும் இல்லை. மன்னவரே, இந்த நேரத்தில் எல்லோரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உங்க கண்களை நோக்கி, கண்களை ஆண்டவருக்கு நேராக எடுப்போம். அவங்களுடைய என்னெல்லாம் நீங்க எந்த நோக்கத்திற்காக இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ எல்லாம் வச்சு இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்க கண்களை நோக்கி ஆண்டவரிடத்துல ஏறெடுப்போம். வானத்துக்கு நேராக ஆண்டவரை நோக்கி ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்துல இருந்து ஒத்தாசை வரும். இந்த வார்த்தையின்படி நாம் ஒரு பாடலை பாடுகிறோம். கண்களை ஏறெடுப்போம். இந்த ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுப்போம். ஹல்லேலூயா. ஏறெடுப்பேன், என் கண்களை ஏறெடுப்பேன். அல்வா ஒமேகா என் தேவனே, கண்களை ஏறெடுப்பேன். கண்களை ஏறெடுப்பேன், என் கண்களை ஏறெடுப்பேன். அல்பா ஒமேகா என் தேவனே, கண்களை ஏறெடுப்பேன். துன்பங்கள் வரும்போது உன் வேதனைகளின் திடன் கொள் மகளே, உன்னை அழைத்தவன் காத்திடுவார். துன்பங்கள் வரும்போது உன் வேதனைகளின் திடன் கொள் மகளே, உன்னை அழைத்தவன் காத்திடுவார். கண்களை ஏறெடுப்பேன், என் கண்களை ஏறெடுப்பேன். அல்பா ஒமேகா என் தேவனே, கண்களை ஏறெடுப்பேன். நம்பிக்கை, நம்பிக்கை ஆச்ச நேரம்
கண்களையே கண்களையே ஏறெடுப்பேன் என் கண்களையே ஏறெடுப்பேன் அல்பாவுமே என் தேவனே கண்களை ஏறெடுப்பேன் கண்களை ஏறெடுப்பேன். அம்மா ஆண்டவரே எங்களுடைய கண்கள் உமக்கு நேராக எடுக்கிற ஆண்டவரே அப்பா துன்பத்தில் இருக்கிறவர்கள் கத்தாவிராச்சா ஒவ்வொருவரையும் கத்தா அந்த நேரத்தில் சந்திக்கும்படியாய் செபிக்கிறப்பா ஆண்டவரே நம்பிக்கை அச்ச நிலைமையில் ஆண்டவரே அப்பா இருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் கத்தாவிராச்சா ஆண்டவரே அப்பா அவங்களுடைய சேவையை சந்திக்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே ராச்சா ஆண்டவரே யாருமே இல்லை என்று சொல்லி கத்தாவிராச்சா ஆண்டவரே தனிமையாய் இருக்கிற பிள்ளைகளை கத்தாவிராச்சா ஆண்டவரே நீங்க ஆறுதல் படுத்தும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே அப்பா ஆண்டவரே சோத்திரங்க தாவே எல்லாவற்றையும் இழந்து கத்தாவே ராச்சா ஆண்டவரே தனிமையா இருக்கிற பிள்ளைகளை கத்தாவே ஆண்டவரே நீங்க கத்தாவே அப்பா ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கத்தாவே அவருடைய கண்ணோக்கி பார்க்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே ராச்சா தகப்பனே கத்தாவே ராச்சா ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு கத்தாவே ராச்சா ஆண்டவரே அப்பா எங்களுடைய தேவைகளுக்கு கத்தாவே ராச்சா ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கத்தாவே ஆண்டவரே என்னுடைய கண்களை ஏறெடுப்பேன் இந்த வார்த்தையின்படி தகப்பனே ராச்சா ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒவ்வொருடையும் கத்தாவே ராச்சா உம்மை நோக்கி பார்த்து கூப்பிட்டுகிற ராச்சா ஆண்டவரே தகப்பனே கத்தாவே ராச்சா ஆண்டவரே அப்பா அந்த நிகழ்ச்சி பார்த்துருக்க ஒவ்வொருவருக்கும் கத்தாவே ராச்சா ஆண்டவரே நீங்க கத்தாவே ராச்சா ஆண்டவரே அவருடைய தேவையை சந்தித்து தகப்பனே ராச்சா அப்பா நீங்க விடுதலை கொடுக்க முடியாது செபிக்கிற ஆண்டவரே தொடர்ந்து நடத்தும்படியாய் செபிக்கிற துதிகான மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். வேத பகுதியை நாம் வாசிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆராதனைக்கு ஆசீர்வாதமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 28:25. நீதிமொழிகள் 28:25. பெருநெஞ்சன் வழக்கை கொலுவுகிறான், கர்த்தரை நம்புகிறோனோ செழிப்பான் என்பதே. ஆமேன். கர்த்தரை நம்பிக்கிறவனும் செழிப்பான். உங்களுடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது கர்த்தரை நம்பிக்கிறவனும் செழிப்பான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் செழிப்பாக இருக்க வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. மற்றவர்கள் நம்மை பார்த்து என்ன சொல்கிறார்கள் யோசித்து பாருங்கள். நம்ம சபைக்கு போகிறோம், சபையில் துதிக்கிறோம், எல்லா ஒழுங்கிலும் கலந்து கொள்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம என்ன சொல்கிறார்கள் என்று யோசித்து பாருங்கள். நாம் செழிப்பாக இருக்கிறோமா இல்லையா என்பது நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் மற்றவர்கள் நம்மை பார்த்து கேட்கும்போது நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது கர்த்தருடைய கிருபையில் நான் நன்னா இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். நாம் சிறிய வீட்டில் இருந்தால் கூட சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு கடன் இல்லாத வாழ்க்கையோடு நாம் செழிப்பாக இருக்க வேண்டும். ஒரு சிறு சாட்சி உங்களுக்கு சொல்கிறேன். என் தகப்பனார் ஊழியத்தின் பாதையில் இருக்கும்போதும் வேலைக்கும் அவன் செஞ்சு கொண்டு இருப்பார். அப்போ அந்த சமயத்தில் முன்னே இரவு நேரத்தில் வரும்போது நாங்கள் எல்லோருமே என்ன பண்ணுவோம்னா ஒன்றாய் சேர்ந்து சாப்பிடுவோம். மாடியில் உட்காந்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போயும் நினச்சி பார்த்தா கூட அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு திரும்பவும் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்ப்போம். எங்களுடைய நாட்கள் கழிந்த பிறகு என்ன ஆச்சுன்னா நாங்கள் இரவு நேரில் உட்காந்து சாப்பிட முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்த பிறகு சமைச்சு 2-3 மணி ஆகிடும் சாப்பிட்றதுக்கு. அப்போ நாங்கள் 6 பேர் ஒன்றா உட்காந்து பெரிய டைனிங் டேபிள் 6 பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால் நாங்கள் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக குடும்பமாக நாங்கள் 6 பேர் ஒன்றா உட்காந்து. ஏன்னா எங்கள் அப்பா ஆண்டவரை நம்பி இருந்தார். ஆண்டவர் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்பி இருக்கும்போது அவருடைய சந்ததி 4 பேர் நாங்கள் செழிப்பாக இருக்கிறோம். அவர் ஆண்டவரை நம்பினபடினாலே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்குள்ளாகவே கடந்து செல்கிறது. அவருடைய சந்ததி அவர் ஆசீர்வதிக்கப்பட்டைய நாங்கள் 4 பேரும் நன்றாக இருக்கிறோம். பிரியமான தேவஜனமே, குடும்ப தலைவியை நீங்கள் யாரை நம்பிக்கொண்டு இருக்கீங்க? உங்கள் தொழிலை நம்பிக்கொண்டு இருக்கீங்களா? உங்கள் பலத்தை நம்பிக்கொண்டு இருக்கிறீங்களா? உங்கள் பணத்தை நம்பிக்கொண்டு இருக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகளை நம்பிக்கொண்டு இருக்கிறீங்களா? இல்லை யாரையாச்சும் நம்பி வேதனைப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? ஆண்டு ஒரு வார்த்தை சொல்கிறது கர்த்தரை நம்புகிற மாசனை தான் செழிப்போம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நான் யாரை அதிகமாக நம்பினேன்? தகப்பனாரை தான் நான் அதிகமாக நம்பினேன். என்னுடைய தகப்பனார் எனக்கு ஒரு காண்டம் மிருகன்னு ஒரு தைரியம் போல். என் கணவர்கிட்டே நான் சொல்லுவேன், எங்கள் அப்பா இருக்கும்போது உன்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவும் எங்கள் அப்பாவோட தைரியத்தில் நான் வாழ்ந்துருந்தேன். யாருமே நான் அதை பற்றி யோசிக்க மாட்டேன். எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமே. ஏன்னா பெண்களுக்கு எல்லாமே அப்பா தான் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு துணை அளவுக்கு அதிகமாக எங்கள் அப்பா மேலே நான் ரொம்பவும் பாசம் வச்சுருந்தேன். 4 பிள்ளைகளாக இருந்தாலும் நான் பலவீனமாக இருக்கிறதபடினாலே என் தகப்பனாரும் என் தாயும் அதிகமாக என்னை நேசித்தாங்க.
ஸோ அதனால் ஆண்டவரை நான் எங்கள் அப்பா நான் அதிகமாக ரொம்பவும் நம்பி நான் வாழ்ந்தேன். எது இருந்தாலும் அப்பா எதை செய்தாலும் அப்பா இங்கே திருமணம் ஆகிட்டு வந்த பிறகு கூட அப்பாட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்பேன். எது செய்தாலும் அப்பா மட்டும் தான் நான் கேட்பேன். ஒரு நாள் வந்தபோது கர்த்தர் அப்பா எடுத்துக்கொள்ளபடினால என்னுடைய பலன் எல்லா விஷயம் இழந்த மாதிரி நானே இழந்துட்டேன், எனக்கு லைஃபே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் நான் கடந்து இருந்தேன். நான் ஒரு 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 2-3 மாதங்களாக நான் வந்து ஒரு டிப்ரெஷனில் ரொம்ப அதிகமாக இருந்தேன். அழுது வீட்டு தனிமையாக இருக்கும்போது ரொம்பவும் அழுது இருந்தேன். அப்படியாக நான் அப்பாவை சார்ந்து நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஊழியத்துக்கு போவேன், வேதத்தை வாசிப்பேன், எல்லாமே செய்வேன். இருந்தாலும் மாம்சத்தின்படி பார்த்திங்கன்னா என் தகப்பனாரை நான் அதிகமாக நேசித்தேன். அது மாத்திரம் இல்லை, கொஞ்சம் அது அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நான் இருக்கேன் உனக்கு நீ பயப்படாத, நான் உன்னை பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது சரி அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தைரியத்தில் நான் இருக்கும்போது எனக்கு அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது கடந்த வருடத்தில் டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி என் தாய் வந்து கர்த்தரிடத்தில் நித்திரை அடைந்தாங்க. அப்படி ஒரு சூழ்நிலைக்கு போய் எதிர்பாராத ஒரு விதத்தில் என் தாயை இழந்தாங்க. ஸோ 2 பேருமே நான் இழந்து நிற்கும் போது எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. இருளான ஒரு வாழ்க்கையிலே தான் நான் இருக்கிறேனோ, ஏன்னா நான் யாருமே இல்லை, நான் தனியாக தான் இருக்கிறேனோ அப்படின்னு ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் நான் கடந்து வந்துட்டேன். ஆனால் அம்மா இறக்க போகிறாங்க அப்படின்னு சொன்ன அந்த நாட்களில் ஆண்டவர் எனக்கு முன்னாடியே வார்த்தை கொடுத்து விட்டார். ஆனால் அது எதுக்காக இதை கொடுத்தாருன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் அம்மா இறந்த பிறகு அந்த நாட்களில் அம்மா படுத்திருக்க அந்த நேரத்தில் கர்த்தர் எனக்கு நினைவு கூர்ந்தார். அவர் சொன்ன வார்த்தைகளை எனக்கு நினைவு கூர்ந்தார். ஐயோ இதுக்காக தான் கர்த்தர் என்னோட பேசினாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிகமாக அந்த அம்மா இறந்த நாட்களே நான் ரொம்ப அழுதேன். ஆனால் இந்த கணவரிடத்தில் நான் சொல்லியிருந்தேன், 1 மாதத்துக்கு முன்னாடி எதையும் நான் இழக்க போகிறேன், என்னோட நெருங்கிய ஒரு உறவுகளை நான் இழக்க போகிறேன். ஆனால் அது யாருன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் அது எங்கள் அம்மான்னு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் முன்னாடி இருப்பேன். எங்கள் வீட்டுக்காரிகிட்ட மாத்திரம் நான் சொல்லியிருந்தேன், எதையும் நான் இழக்க போகிறேன், எனக்கு வந்து என்னமோ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை சொல்லிவிட்டு 2 நாட்களாக எனக்கு அந்த சூழ்நிலை இருந்தது. ஆனால் தாயை இழக்க போகிற இந்த சூழ்நிலை எனக்கு தெரியாது. அம்மா இறந்து 2 மாதங்கள் ஆகுது. நான் அம்மா இறந்த பிறகு அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஆண்டவர் மாத்திரம் தான் நமக்கு எல்லோரும் வந்து பாதியிலே அப்படியே போய் விட்டுறாங்க. ஆனால் நிரந்தரமான ஒரு நம்பிக்கை, நிரந்தரமான ஒரு லைஃப்னு சொல்லி பார்த்தா அது ஆண்டவர் மாத்திரம்தான் என்பதை நான் தெளிவாய் புரிந்து கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் அதிகமாக நான் காத்திருந்தேன். தாய் தகப்பன்னு இல்லாத ஒரு சூழ்நிலை ஆண்டவர் என்னை நடத்துங்க, என் உள்ளத்தில் நடத்துங்க, திருப்பி என்னை எழுந்து நிற்க வச்சு நான் உள்ளத்தின் பாதையில் நான் ஓடணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் ஆண்டவரிடத்தில் அதிகமாக கேட்டேன். ரொம்பவும் 2 பேரும் இல்லாத சூழ்நிலை நான் அதாக இருக்கிறேனோ என்ற ஒரு எண்ணத்துக்குள்ளாகவே நான் கடந்துச்சேன். ஆனால் ஆண்டவரோட வார்த்தை எனக்கு முன்னாடியே கொடுத்த போது அதை நான் யோசித்து பார்க்கும்போது ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் கூட என்னோடு கூட வருவார், சேனையின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அதை பலப்படுத்தி இந்த 2 மாதங்கள் நான் கடந்து வந்திருக்கேன். பெரியமான ஜெபச்சனமே தெரிஞ்ச ஒரு சகோதரி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கடந்த மாதத்தில் நடந்த ஒரு விஷயம், நான் இந்த இடத்துல சோஃபா நான் உட்காந்துருக்கேன், அவங்க இங்கே நின்றுட்டு இருக்காங்க, அவங்களோட பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. 4 பிள்ளைங்கள் அவங்களுக்கு. சொல்கிற வார்த்தை, என் பலத்தால் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், நான் சம்பாதிச்சு என் பிள்ளைங்களை பார்த்துட்ருக்கேன், நான் என்னால் தான் என் குடும்பம் ஓடிக்கொண்டு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவள் அப்பயே நான் திட்டினேன், அதுமாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அவள் சொல்லி 1 வருடங்களில் கூட ஆகலை, அவள் ரொம்ப லோ பிபி ஆகிட்டு ட்ரிப்ஸ் ஏற்றுற நிலைமைக்குள்ள வந்துட்டாள். திருப்பும் நான் அவளை நடுவில் அவளை என்னால் பார்க்க முடியல. அப்போ திருப்பி வந்து அவள் எனக்கு பார்க்கும்போது சொன்னேன், நான் சொன்னேன்னு எனக்கு கேட்டியாமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி. ஆமாக்கா நான் சொன்னது தவறு தான், என் பலத்தால் நான் ஓடலை, ஆண்டவர் பலத்தால் நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன், நான் வேலை பார்த்து என் குடும்பத்தை காப்பாற்றுறேன், நான் வேலை பார்த்து என்னோடய பிள்ளைகளை பார்க்குறேன், நான் வேலை பார்த்து என்னோடய தேவையை எல்லாத்தையும் சந்திக்கிறேன், அதை தான் என்ற ஒரு எண்ணம் வரக்கூடாது, என்னோடய பலத்தால் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நன்றாகவே புரிந்துக்கிட்டேன். எதை கொண்டு ஆண்டவர் வச்சு தான் செய்யணும், ஆண்டவர் முன்னுக்கு வச்சு தான் செய்யணும்னு சொல்லி அவளுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். பிரியமான தேவஜனமே, நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, மனிதர்கள் நம்ம கூட இருக்கணும் தான், நான் இல்லைன்னு சொல்லலாம், அவங்க நமக்கு பலமுள்ளவர்கள் தான். ஆனாலும் அதை தாண்டிலும் நம்ம ஆண்டவரை நம்பி தான் நம்ம இருக்கணும். இந்த உலகத்தில் நிரந்தரமான ஒரு நம்பிக்கை என்று சொன்னால் அது ஆண்டவர் மாத்திரம்தான். நம்ம ஆண்டவரை நம்பி நம்ம வாழும்போது, ஆண்டவர் என்னுடைய நம்பிக்கை என்று சொல்லி நாம் வாழும்போது நம்மளுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தர் ஒவ்வொன்றாக நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இந்த வாரம் முழுவதும் இந்த வார்த்தையை சொல்லி நாம் விசுவாசிப்போம். ஆமென். ஜெபக்குறிப்புக்காக நான் கடந்து செல்வோம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதும் பிள்ளைகளுக்கு பலத்தையும் ஞானத்தையும் பூர்ண சுகத்தையும் தேவன் கொடுக்கவும், பயமில்லாத பிள்ளைகள் தேர்வு எழுதவும்
தேவன் கிருபை தர நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமான என் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதை இந்த நாளை காணும்படி செய்து உமது கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் பாதுகாத்து வழிநடத்தி வருகிற உங்கள் தயவுக்காய் இருக்கிறது நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் சகோதரிகளாய் ஒன்று கூடி அப்பா அநேகருக்காக ஜபிக்கும்படியான ஒரு கிருபை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீதிமான்கள் செய்யும் ஊக்கமான ஜபத்திற்கு அதிக பலனுண்டு என்று சொன்னீரே. அப்பா, இதோ கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் தகப்பனே ஒருவருக்காக ஒருவர் ஜபிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுது கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, நாங்கள் கடந்த நாட்களில் அநேகருக்காக ஜபித்த போது நீ அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து அப்பா நீ சாட்சியாய் நிறுத்தின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் மீதியாக அநேக விண்ணப்பங்கள் இருக்கிறது அப்பா, அநேக வேண்டுதல்கள் அநேக ஜபங்கள் இருக்கிறது அப்பா. அதற்காக தகப்பனே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா. இதோ கர்த்தாவே, படிக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவரும் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இதோ கர்த்தாவே, விசேஷமாக தகப்பனே அப்பா 10th +1 +2 எழுதுகிற தேர்வு எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த பிள்ளைகள் படிக்கும்போது என் தகப்பன் பிள்ளைகளோடு கூட இருங்க ராஜா. அப்பா கர்த்தாவே, இத்தனை நாட்களாக படித்த பாடங்கள் எல்லாம் பிள்ளைகள் மனதில் வந்து அப்பா அவளுடைய சிந்தையில் நீர் வந்து தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதை தேர்வு எழுதும்போது என் தகப்பனே அதையெல்லாம் ஞாபகத்தில் வைத்து அப்பா ஸ்தோத்திரம் அப்பா பிள்ளைகள் எழுதும்படியான ஒரு கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. தேர்வு வந்து விட்டது, எக்ஸாம் வந்து விட்டது என்று சொன்ன உடனே இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தகப்பனே சரீரத்தில் ஒரு பலவீனங்கள், ஒரு சுகவீனங்கள், ஒரு டென்ஷன், ஒரு பயம் இருக்கிறது ராஜா. அப்படிப்பட்டதான டென்ஷன்கள், பயங்கள் இந்த பிள்ளைகளுக்கு இல்லாதபடிக்கு என் தகப்பனே, என் தேவன் இருக்கிறார். எல்லாவற்றையும் ஜெயம் கொடுக்கிற என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அப்பா. அவர் என் அருகில் இருப்பார், எனக்கு ஞானத்தையும் ஞாபக சக்தியும் கொடுப்பார் என்று அப்பா பிள்ளைகள் உணர்ந்து அப்பா அந்த தேர்வு ஹாலிலே உட்காரும்போது அப்பா ஸ்தோத்திரம் அப்பா அந்த பேப்பரை பார்க்கும்போது என் தகப்பனே பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு நம்பிக்கை வந்து என் தகப்பனே எல்லா கேள்விகளுக்கும் என் தகப்பனே கர்த்தாவே நீர் பிள்ளைகள் பதில் எழுதும்படியான ஒரு கிருபை தரும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவர். ஒரு ஞானத்தை தாருங்க அப்பா. இத்தனை காலமாக படித்த அந்த படிப்பு தான் ஆண்டவர் கேள்வியாக வரப்போகிறது. அந்த கேள்விக்கான பதிலை என் தகப்பான் நீர் பிள்ளைகளுக்கு நினைவூட்டும்படியே கொஞ்சம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. பிள்ளைகள் எந்த ஒரு பயமும் இல்லாதபடிக்கு, எந்த ஒரு படபடப்பு இல்லாதபடிக்கு, எந்த ஒரு டென்ஷன் இல்லாதபடிக்கு இந்த பிள்ளைகள் கர்த்தாவே ஜபத்தோடு கூட அப்பா அந்த தேர்வை எழுதும்படியான ஒரு கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேர்வு எழுதி அப்பா வெற்றி பெற்று நல்ல மதிப்பெண்களோடு இந்த பிள்ளைகள் வெற்றி பெற அப்பா ஸ்தோத்திரம் அப்பா இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நீ ஜபத்தை கேட்டு அப்பா ஜெயத்தை தருகிறேன் தேவன் ஆண்டவரே. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பிள்ளைகளை கர்த்தாவே ஸ்தோத்திரம் படிக்க வைத்து ஒரு பெரிய நிலைமைக்கு கொண்டு வந்து தன் குடும்பத்தை தகப்பனை ஸ்தோத்திரம் அப்பா நடத்த வேண்டும் என்கிற பிள்ளைகள் பெற்றோர்களுடைய கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா எண்ணங்களையும் இயக்கங்களையும் நீ அறிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அப்படிப்பட்டதான இந்த பிள்ளைகள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா கருத்தாய் ஞானமாய் அப்பா அந்த தேர்வு எழுதும்போது தகப்பனை பிள்ளைகள் வரும்போதும் போகும்போதும் கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு இருக்கும்படி ஜெபிக்கிறோம். வீட்டிலிருந்து கிளம்பும் போது என் தகப்பனை ஒரு பாதுகாப்பினை கட்டளையிட போகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா கர்த்தாவே. அப்பா ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. அதுபோல் இந்த பிள்ளைகள் தகப்பன் இடத்தில் கேட்கும்போது என் தகப்பன் நீர் கர்த்தவர் நல்ல ஒரு ஞானத்தை அப்பா சாலமோனுக்கு கொடுத்த அந்த ஞானத்தை கொடுக்க முடியாத ஒரு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் பிள்ளைகள் எல்லாம் தகப்பனை தேர்வு எழுதி அப்பா சந்தோஷத்துடன் தன் இல்லங்களுக்கு திரும்பி வர அப்பா ஸ்தோத்திரம். ஒரு பிள்ளையும் தகப்பனை தேர்விலே தோல்வி விடாதபடிக்கு எல்லா பிள்ளைகளையும் வெற்றி அடைய கர்த்தர் கிருபை பாட்டும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இப்படியாக தகப்பனை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஜெயித்து சாட்சியாய் நிறுத்தும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இப்படியாக தகப்பனை படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே பேபி கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளிலிருந்து கல்லூரிக்கு போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறேன் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு வருடம் முழுவதும் படிக்கிற பாடங்களை பிள்ளைகளுடைய மனதில் தங்கி இருந்து அப்பா அந்த பிள்ளைகளை தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா நல்ல ஞானத்தில் நடத்த போகிற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. பிள்ளைகள் வளர்ந்து அப்பா அந்த தேசத்தில் இந்த சமுதாயத்தில் அப்பா ஸ்தோத்திரம் ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழவும் நாமத்துக்கு மகிமையான காரியங்கள் செய்யவும் பரிசுத்த பிள்ளைகளாக வளரவும் தகப்பனே ஸ்தோத்திரம். பிள்ளைகளை கர்த்தாவே நீர் கர்த்தாவே ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்படியாக நீங்கள் செய்வீரே நான் விசுவாசிக்கிறேன். செய்து இந்த பிள்ளைகளை கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா ஆசீர்வதிக்கும்படியே கூட நான் ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை யாவற்றும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தா நம் ஜெபத்தை கேட்டபடினால் அவை ஸ்தோத்தரிப்போம். அடுத்த குறிப்பாக பள்ளிக்கரணை ஜெப அறையின் ஓப்பன் பண்ணவும் எந்த ஒரு தடையும் வராமல் இருக்கவும் பணத்தேவை சந்திக்கப்படவும் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் தெய்வ சித்தம் இருக்கவும் நாம் ஜெபிப்போம்.
ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா இந்த நேரத்தில் கூட ராஜா இந்த ப்ரேயர் உங்களோட கரத்தில் கொடுக்குற ராஜா. அப்பா ஒரு ஜபாரை ஓப்பன் பண்ணும்படியாக தகப்பனே. அப்பா நீங்கள் கொடுத்த திட்டத்தின்படி ராஜா அப்பா அது உங்களோட கரத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா பள்ளி கண்ணையில் தகப்பனே. அப்பா அந்த ஏரியாவில் ராஜா உங்களோட பிரசனம் சூழ்ந்து கொள்ளட்டும் தகப்பனே. அப்பா எந்த இடத்த நீங்கள் நியமித்து வைத்திருக்கிறீங்களோ தகப்பனே அந்த இடத்த தகப்பனே கரெக்டான டைமில் அப்பா பாத்தோட கரத்துலேருந்து கிடைக்க நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க ராஜா. அப்பா அங்கேருந்து நாங்கள் உங்களை ஆராதிக்க ராஜா. அப்பா உங்களை மகிமைப்படுத்த உமக்கு துதி செலுத்த தகப்பனே. அநேக பேருக்கு தகப்பனே அந்த ஜபாரை அப்பா ஒரு பெரிய பிரயோஜனம் உள்ளதாக இருக்க தகப்பனே. அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட ராஜா. அப்பா எல்லாவற்றுக்கும் அப்பா உங்களுடைய நாம மகிமைக்காக தகப்பனே. அப்பா அந்த இடத்தை நீங்கள் ஏற்படுத்தி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா யார் கண்களெல்லாம் தயவு கிடைக்கணும் தகப்பனே. அப்பா எந்தெந்த டோர்ஸ்லாம் ஓப்பன் ஆகணுமோ ராஜா. அப்பா எந்தெந்த வேஸ்லாம் ஓப்பன் ஆகணுமோ தகப்பனே. அப்பா உங்கள் சித்தம் எதுவோ ராஜா. அப்பா உங்கள் இரக்கம் உங்கள் கிருபையும் கிடைக்கணும்னு தகப்பனே. அப்பா மனுஷ தயவை நீங்கள் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா எந்த இடத்த நீங்கள் நியமித்து வைத்திருக்கிறீங்களோ தகப்பனே. அப்பா அந்த இடத்த நீங்கள் தகப்பனே எங்கள் கண்களுக்கு காண்பித்து ராஜா. அப்பா சீக்கிரத்தில் அப்பா நாங்கள் ஒரு ஜபாரை ஓப்பன் பண்ண தகப்பனே. அப்பா பிரயோஜனமுள்ள வாழ்க்கையை வாழ நீங்கள் ஹெல்ப் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் விருதாவா தகப்பனே எந்த ஒரு யோசனையும் கொடுக்குற தேவன் இல்லைப்பா. அப்பா நீர் கொடுக்குற காரியம் தகப்பனே மகத்துவமானதாக இருக்கும் ராஜா. அப்பா மோசையோடு கூட இருந்து மோசையை நடத்தின தேவன் தகப்பனே. அப்பா இந்த ஊழியத்தோடும் கூட இருந்து நீ நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இதுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் தகப்பனே வாய்க்காதே போகட்டும் ராஜா. அப்பா வேலி அடைத்து நீர் காத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உங்கள் கரம் தகப்பனே பலத்தை யுத்தத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்கள் சுய பலத்தால் நாங்கள் ஓட முடியாது தகப்பனே. அப்பா உங்களை முன்னிறுத்தி தகப்பனே அப்பா உமக்கு பிரியமானதை செய்ய அப்பா எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க ராஜா. அப்பா உமக்கு பிரியமானது நாங்கள் அறிந்து தகப்பனே அதில் நாங்கள் நடக்க நீங்கள் ஹெல்ப் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் உங்களோட கரத்தில் கொடுக்குறேன்ப்பா. நீர் அது எல்லாவற்றிலும் ஒரு வெற்றியை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா கண்களை தயவு கிடைக்கட்டும்ப்பா. ஒரு பெரிய தயவு கிடைக்க ஹெல்ப் பண்ணுங்க தகப்பனே. அதுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறத சந்தித்து கொடுங்க ராஜா. அப்பா எந்த ஒரு காரியமும் எங்களிடத்துல இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் கூட எங்களிடத்துல இருக்கிற ஒரு பெரிய தேவனாக இருக்கிறீங்க தகப்பனே. அப்பா நீர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறீங்க. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் ராஜா. அப்பா அந்த உண்மையுள்ளவர் தகப்பனே. நீர் அந்த ஜபாரை ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணும்படியாக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். ஒரு வித்தியாசத்தை நாங்கள் காணணும்ப்பா. ஒரு வித்தியாசத்தை காணணும் தகப்பனே. அப்பா இது ரொம்ப அப்பா ஈஸியாக லெகுவாக எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் மாற்றுங்க ராஜா. அப்பா கஷ்டப்பட்டு போரடிக்கிற மாதிரி இல்லாமல் ராஜா லெகுவாய் கர்த்தரை சார்ந்திருந்தோம். கர்த்தர் எங்களுக்காக எல்லாவற்றையும் லெகுவாய் மாற்றினான்னு சொல்லத்தக்க வகையில் ராஜா நீர் எங்களுக்கு அந்த காரியங்களை கை கூடி வர பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் அப்படியாக செய்ய போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். உங்கள் கரத்தில் கொடுக்குறேன். காத்து வழி நடத்துங்க. மிதியானத்தில் எங்கள் கூட இருங்க. நீர் பேசும் ஜெபக்கேள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினால் அவரை சோதரிப்போம். கடன் பிரச்சனை இருக்கும் பிள்ளைகளுக்கு தேவன் கடனை அடைத்து கடன் கொடுக்கிறவர்களாக மாற நான் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தாவை நன்றி செலுத்திக்கணும் ராஜா. இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்திக்கிட்டோம். எங்களோட அன்றைக்கான தேவைகளை சந்திக்கிறேன் தேவனை நன்றி செலுத்திக்கணும் ராஜா. ஆண்டவா இந்த ஜெபக்குறிப்பை உங்கள் பாதத்திலும் கையில் ஒப்படைக்கிறேன் சாமி. இந்த பிரச்சனையிலேருந்து நீடித்து எந்த கஷ்டமும் வராதபடிக்கு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க ஏசப்பா. கர்த்தாவே கடன் கொடுக்குற பிள்ளைங்க தவிச்சு போய் நிற்கும் போது கர்த்தாவே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த நிமிஷம் கடன் கொடுத்துட்டு கடன் வீட்டுக்கு கடன்காரங்க வந்து வீட்டில் காசு கேட்பாங்கன்னு தவிக்கிற பிள்ளைகளை உங்களுக்கு கையில் ஒப்படைக்கிறேன் ஏசப்பா. அவங்க கண்ணீர் மன வேதனை மன உளைச்சலே உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன் ஏசப்பா. கர்த்தாவே நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. ஆண்டவா எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் வீட்டு தேவைக்காக தான் சாமி எல்லாம் கடன் வாங்குவாங்க ஏசப்பா. அதுக்கு சீக்கிரம் அடைக்கிறதுக்கான ஒரு கிருபையை கொடுங்க. யாருமே வேணும் என்று கடன் வாங்குறது இல்லை ஏசப்பா. கர்த்தாவே கடன் வாங்கும்போது எவ்வளோ காசு மன உடைச்சலேருந்து வாங்குவாங்களோ அதே தான் ஏசப்பா. கர்த்தாவே அந்த நாள் முழுக்கும் அவங்க தவிச்சுட்டு இருப்பாங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் கடன் கொடுக்குற பிள்ளைங்க கடன் அடைக்கிற பிள்ளைகளாகவும் கடன் கொடுக்குற பிள்ளைகளாகவும் ஆக்குது ஏசப்பா. உங்கள் பார்த்து சமைக்கிறது சாமி. கர்த்தாவே அன்றைக்கான தேவைகளை சந்திக்கிற தேவனே கர்த்தாவே எங்களுக்கு பெரிய வருமானத்தை ஏற்படுத்தி கொடுங்க சாமி. நல்ல வேலைகளையும் வாங்கி கொடுங்க ஏசப்பா. கர்த்தாவே யாரும் கடன் வாங்காத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அந்த கடன்ற அந்த வார்த்தையே இல்லாதபடிக்கு மாற்றுங்க ஏசப்பா. இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன தவிப்போடு இருப்பாங்கன்னு தெரியல ஏசப்பா. பிள்ளைங்க ஃபீஸுக்காக வாங்கியிருப்பாங்க ஏசப்பா. எவ்வளோ சொந்த வீடு எல்லாத்துக்காகவும் ஏசப்பா. கர்த்தாவே எல்லாத்தையும் நீக்கி போடுங்க ஏசப்பா. அவங்களுக்கு கவலையில் நீக்கி போடுங்க. நீங்கள் மாத்திரம் எங்களுக்கு துறையாக இருந்தீங்க ஏசப்பா. கர்த்தாவே கடன் வாங்குற பிள்ளைங்களை கையில் ஒப்படைச்சி எல்லாத்தையுமே நீங்கள் நீக்கி போடுங்க. நீங்கள் கொடுக்காம வேறு யார் ஏசப்பா எங்களுக்கு தருவா. கடன் வாங்காத பிள்ளைங்களாக மாற்றி கொடுங்க. நல்ல வருமானத்தை கொடுங்க. நல்ல வேலைகளையும் கொடுங்க. தவிக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஆறுதல் தாங்க ஏசப்பா. எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தேவை சந்திக்கிற தேவனே எங்களுக்காக யாவும் செய்து முடிகிற தேவன்
கர்த்தாவே ஸ்தோத்திரிக்குமா. எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் கர்த்தாவே நீங்கள் எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற தேவனே, நீங்கள் எங்களுக்கு கூடவே இருந்து எங்களை ஆசீர்வாதம் படுங்க ஏசப்பா. நீங்கள் தான் ஏசப்பா எங்களுக்கு பலன், தைரியம் எல்லாமே நீங்கள் தான் ஏசப்பா. கர்த்தாவே எங்களுடைய கவலைகள், எங்களுடைய வேதனைகள், எங்களுடைய எவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும் அந்த போராட்டங்கள் கையில் ஒப்படைச்சு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படாதபடிக்கு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க ஏசப்பா. கர்த்தாவே யோசிச்சு கடவுளை கர்த்தாவே நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணுங்க. நீங்கள் மாத்திரம் எங்களுக்கு துணையாக இருந்து எங்களுக்கு வழிகாட்டுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெயிக்க ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினால் அவன் ஸ்தோத்திரிப்போம். ஜெபம் டிவி தேசத்தில் உள்ள எல்லா இடங்களையும் பரவவும், அவர்கள் தேவை சந்திக்கப்படவும், பொருளாதார தேவையும் பண தேவையும் சந்திக்கவும், அங்கே பணிபுரியும் ஊழியர்களையும் ஆசீர்வதிக்கவும், போதர்களையும் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கவும் நாம் ஜெபிப்போம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபத்தை கேட்கும் நல்ல தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்தின் மேன்மை காண செய்தருளும். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்தும் எங்கள் அன்பின் பரம தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய சன்னிதானத்திலே வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுக்க எங்களுக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு மனத்தாழ்மையோடு உம்மிடம் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்கும் ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் நீர் தயவாய் செவிசாய்க்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். நீர் இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தீர். ஆண்டவரே, தேவையான எல்லாருக்கும் எல்லா தேவைகளையும் நீர் பூர்த்தி செய்தீர். அதுபோல் சுவாமி, நாங்கள் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கோம். ஜெபம் டிவி சேட்டலைட் டிவிக்காக உம்மிடம் கேட்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபம் டிவி தேசம் முழுவதும் எல்லா ஜனங்களும் இதை கேட்பதற்கு, அறிவதற்கு, உம்மை பற்றி அறிவதற்கு, இன்னும் உணர்ந்து உம்முடைய வழிகளில் வாழ்வதற்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே, தேசம் முழுவதும் இந்த ஜெபம் டிவியானது பரவுவதற்காக உம்மிடம் கேட்கிறோம். ஆண்டவரே, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீரே. நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே, உம்முடைய நாம மகிமைக்காக செய்யப்படும் இந்த பெரிய ஊழியத்தில் ஒரு பெரிய வெற்றியை காண யாவரும் கேட்டு உம்முடைய மந்தைக்குள்ளாக சேர்க்கப்பட, பூமியின் குடிகள் யாவரும் சேர்ந்து உம்மை ஆராதிக்க ஆண்டவரே, இந்த ஜெபம் டிவி நீர் ஆசீர்வதிக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இதை எடுத்து நடத்தும் போதகர் ஐயருக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, அவரை ஆசீர்வதியும், அவரை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். அவரை பரிசுத்த ஆவியினால் நிரப்பியறலும், அவருடைய ஊழியத்திலே சுவாமி நல்ல ஒரு எழுப்புதலை கட்டளிடுமாறு வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, அவர் உம்முடைய நாம மகிமைக்கென்று சுவாமி இன்னும் நிறைய காரியங்களை செய்வதற்கு நீர் அவருக்கு தேவையான ஞானத்தையும் பலத்தையும் அறிவையும் புத்தி கூர்மையும் தருமாறு வேண்டிக்கிறோம். சுவாமி, உம்முடைய வேதத்திலிருந்து அவர்கள் இன்னும் அதிகமாய் சத்தியத்தை வெளிப்படுத்த நீர் உதவி செய்திடணும். ஆண்டவரே, கிருபையாய் இவ்வளவு காலம் அவரை எடுத்து பிரயோஜனப்படுத்தி கொண்டு இருக்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். குடும்பத்தையே உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, அந்த குடும்பத்திலே சுவாமி நல்ல செய்திகளை கேட்கப்பட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, அந்த குடும்பத்தை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் இன்னும் அதிகமாய் எழும்பி பிரகாசிக்கும் சாட்சியாக வாழவும் அவர்களுக்கு நீர் உதவி செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறோம். நல்ல சுக ஜீவ பலனை தாரும். ஆண்டவரே, எங்கெங்கு உம்முடைய சத்தியம் ஜெபம் டிவி மூலமாக அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் சுவாமி நீர் வெளிப்படுமாறு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய நாமம் மட்டுமே பிரகாசிக்கப்பட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நீர் போதகர் மூலமாக நீர் வெளிப்படுமாறு வேண்டிக் கொள்கிறோம். உண்மையல்லாமல் வேறு யாரையும் அவர்கள் தேடாதபடிக்கு உண்மையே பற்றி கொள்ள கிருபை செய்யுங்க. ஆண்டவர், எந்த தடைகளும் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. இன்னும் கர்த்தாவே, அதில் இந்த ஜெபம் டிவியிலே வேலை செய்யும்
பணியாட்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவர்கள் தங்களையே சுவாமி தியாகம் செய்து அதிலே சுவாமி செய்யும் பொழுது உமக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கும் பொழுது சுவாமி அவர்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் குடும்பத்திலையும் சுவாமி ஒவ்வொரு பேரையும் பேராக ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாவற்றையும் கொடுங்க. முதலாவது சுக ஜீவ பலனை கொடுங்க. குடும்பத்தில் எந்த பிரச்சனைகளும் இல்லாதபடிக்கு சுவாமி நீர் அவர்களை காத்து வழி நடத்துமாறு வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் கர்த்தாவே அவர்கள் சுவாமி எங்கெங்கு சென்று ஊழியம் செய்கிறார்களோ அந்த இடங்களிலெல்லாம் சுவாமி பெரிய எழுப்புதலை கட்டளையிடுங்க. உம்முடைய பிரசன்னமானது அவர்களுடனே செல்லவும் அவர்களுடனே இருக்கவும் படியாக வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் கர்த்தாவே சுவாமி ஜெபம் டிவியை இன்னும் ஆசீர்வத்திலும் மென்மேலும் ஆசீர்வத்திலும் ஆண்டவரே நீங்கள் தான் சுவாமி கேட்கும் ஒவ்வொருவர் மனதிலும் சுவாமி நீர் கிரியை செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் ஜெபிக்க தங்களை அர்ப்பணிக்க கிருபை செய்யுங்க. இன்னும் இதன் மூலமாக சுவாமி நீர் மகிமைப்படுமாறு வேண்டிக் கொள்கிறோம். துதிகன மகிமை யாவற்றும் கேட்டெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடியினால் அவை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய தேசத்தின் நஞ்சம் ஒழிய வேண்டும், அதற்காக நாம் ஜெபிப்போம். சோத்திரப்பா சோத்திரப்பா சோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆவியானவரே துதிக்கிறோம். அன்பின் தேவனை துதிக்கிறோம். ஆறுத தேவனை துதிக்கிறேன். சக்கம் தேவனை ஏக்கப்பு தேவனை சாலும் தேவனை தனியால் தேவனை சத்திரமேஷ் அன்பர்களாம் தேவனை என்னை பெற்ற தேவனை என்னை காண்ட தேவனை அப்பா 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 டாடி தேங்க்யூ ஜீசஸ் ஹல்லேலூயா. அப்பா சிறுவன் முன்னால் உலகம் பின்னால் கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டழுக்க சூன்ய கட்டு பாரம்பரிய கட்டு எல்லா கட்டுகளை உடைக்கணும் ஆண்டவரே. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டழுக்க உடனே ஆண்டவரே அப்பா அநேக ஆத்மா அநேக மக்கள் அநேக கூடுகளை ஆசீர்வாதி கொடுத்த குழுகளை ஆசீர்வாதிங்க அப்பா 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 நாங்கள் வர மாதிரி நாங்கள் ருசி பார்க்குற மாதிரி எல்லா மனுஷங்களை ருசி பார்க்கணும். எல்லா ஆத்துமா பாரத்தை எங்களுக்கு கட்டளையிட முடியாது துதிக்கிறேன் அப்பா அப்பா அநேக பிள்ளைகள் அநேக ஆத்துமா சிறு பிள்ளை பெரு பிள்ளை அப்பா அப்பா சண்டே கிளாஸ் பசங்க பிள்ளைகளை அப்பா டியூஷன் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் வாலிப பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் ஆசீர்வாதிக்க முடியாது துதிக்கிறேன் அப்பா. அநேக பிள்ளைகளை ஆசீர்வாதிங்க தகப்பனே. டெக்ஸும் போதைப் பொருளுக்கும் அடிமையாகாத அளவுக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ளும் ராஜா. நன்றி கர்த்தாவே. அப்பா அப்பா எங்கள் தேவையெல்லாம் சந்திக்கணும். பொருளாதார பண தேவையெல்லாம் சந்திக்க முடியாது துதிக்கிறோம் ராஜா. நன்றி கர்த்தாவே. அப்பா நாங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் உதவி செய்கிற தகப்பனை நேற்றென்று மாறாதவரை துதிக்கிறோம். வான சிம்மாதான பூமி பாதபடி வானத்தை பூமி உண்டாக்கணும் நட்சத்திரம் உண்டாக்கணும் மனுஷனை உண்டாக்கணும் அப்பா அப்பா வாயில ஜீவனை உண்டாக்கணும். நான் நன்றி அப்பா 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 அந்த லஞ்ச ஊழிய ஆவியெல்லாம் எடுத்து போட முடியாது துதிக்கிறான். பெரிய பெரிய மகான்களை ஆசீர்வாதிங்க. அரசியல்வாதிகளை ஆசீர்வாதிங்க ஆண்டவர். போலீஸ்கார ஆசீர்வாதி டாக்டருங்களை ஆசீர்வாதி பெரிய பெரிய அதிகாரிகளெல்லாம் ஆசீர்வதிக்க முடியாது துதிக்கிறோம். பணக்காரன் ஏழைன்ற பாராபட்சையில் கூட நீங்கள் ஆசீர்வதிக்கிற தேவன ஆண்டவர். அப்பா அந்த ஊழியத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா அந்த குழுக்களை ஆசீர்வாதி அப்பா. அந்த வீட்டை நீங்கள் ஆசீர்வதிங்க. அந்த சபையை ஆசீர்வாதி ஆண்டவர். இயேசு கிறிஸ்து நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் வாக்குத்தக்க செய்யுங்க ஆண்டவரே. லஞ்சம் வாங்கக்கூடாது ஆண்டவரே. லஞ்சம் வாங்காத அளவுக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ள ஆண்டவரே. ஒவ்வொரு பெரிய பெரிய மனுஷங்களாம் லஞ்சம் வாங்கக்கூடாது ஆண்டவரே. லஞ்சம் ஒழியணும் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்கூல் பிரச்சனையாக இருந்தாலும் ஸ்கூலுக்கு இருந்தாலும் வேலைக்கு இருந்தாலும் வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களாம் லஞ்சம் வாங்குறாங்க ஆண்டவர். இயேசு கிறிஸ்து நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் வாக்குத்தக்க செஞ்சீங்க ஆண்டவர். நன்றி அப்பா. நன்றி கோடான கோடி சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம் அநேக பிள்ளைகள் அநேக பிள்ளைகள்லாம் வர வேண்டும் ஆண்டவரே. கூட்டமாக மகள்கள்லாம் வர வேண்டும் ஆண்டவர். பெரிய பெரிய மகான்கள்லாம் வர வேண்டும் ஆண்டவரே. ஏழை பாழையெல்லாம் பாரபட்சம் பார்க்காத மக்களெல்லாம் ஆண்டவரை கொண்டு வந்து சேர்க்க முடியாது துதிக்கிற ஆண்டவரே. அப்பா அந்த சபையில் உள்ள பிள்ளை சபைக்கு வர வேண்டும் ராஜா ஆண்டவரே. இந்த வீட்டை திறந்து கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன். லஞ்சமே இருக்கக்கூடாது. எதுக்குமே லஞ்சம் இருக்கக்கூடாது. படிப்புக்காக இருந்தாலும் வேலைக்காக இருந்தாலும் டாக்டர் பீஸாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் லஞ்சம் வாங்குறாங்க ஆண்டவரே. லஞ்சத்தை எடுக்கக்கூடாது ஆண்டவரே. கவர்மெண்ட் வேலைக்காரங்க எல்லாமே அப்பா போலீஸ்காரன் இருந்தால் அப்பா அந்த பஸ்ஸு ஓட்டுறவங்க எல்லாமே லஞ்சம் வாங்குறாங்க ஆண்டவரே. லஞ்ச ஊழியத்தின் ஆவியெல்லாம் எடுத்து போட முடியாது துதிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுறவரே ஆண்டவரே. ஒவ்வொரு சிறு வேலையாக இருந்தாலும் லஞ்சம் வாங்குறாங்க. பெரிய வேலை வாங்கினாலும் லஞ்சம் வாங்குறாங்க. அந்த லஞ்ச ஊழியத்தை ஒழிக்கணும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் ஆண்டவரே. சோத்திரம் கொடான கோடி சோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களை உச்சந்தால உள்ளம் கால் வரைக்கும் ஆசீர்வாடும் ரத்தத்தினால கழுவும் ஆண்டவரே. எங்கள் பாவக்கட்டு சாபக்கட்டு எல்லா கட்டுகள் வந்து உடைக்கணும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் அந்த சுகரின் ஆவி உடம்பு வலின்னு ஆவி அதெல்லாம் டாக்டருங்க நிறைய
இது வாங்குறாங்க, ஃபீஸ் வாங்குறாங்க ஆண்டவரே. ஃபீஸ் வாங்காத அளவுக்கு எங்களுக்கு நல்ல இது கட்டி உடம்பு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீங்கள் கற்றுக் கொடுக்க முடியாது. துதிக்கிற ராஜா அப்பா சோத்திர ஆண்டவர். இது வரைக்கும் நாங்கள் ஜெபிச்சதுக்கு நன்றி. இனிமேல் நான் ஜெபிக்க போகிறதுக்காக நன்றி ஆண்டவர். கோடான கோடி நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன் வாக்குத்தக்க ஆண்டவர். சோத்திரம் 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 பலி. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினால் அவர் ஸ்தோத்திரிப்போம். தேசத்தில் வறுமை ஏற்படாமல் இருக்கவும், அடிப்படை வசதிகள் கிடைக்கவும், செழிப்புள்ள தேசமாக மாற நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே அப்பா. இந்த நேரத்தில் கூட ராஜா அப்பா எல்லா வறுமைகளப்பா நீங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. இந்த நேரத்தில்ப்பா இருக்கக்கூடிய ஒவ்வொரு அப்பா பீப்புள்னு சொல்லி ஒரு டேக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாரும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ராஜா அப்பா. எல்லாருக்கும் தேவையான அப்பா அடிப்படைகள் அப்பா என்னென்ன அப்பா நெசசிட்டிஸ் இருக்குதோ தகப்பனே அது எல்லாவற்றையும் தகப்பனே நீங்கள் சந்தித்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. இன்னைக்கு எத்தனையோ போர் தகப்பனே எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறாங்க தகப்பனே அப்பா. ஒரு டைம் உணவு கூட கிடைக்காம இருக்கிறாங்க ராஜா. எத்தனை பேர் பட்டினி பசியில் இருக்கிறாங்க, கூடாரம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்பா. ரோட் சைடில் தங்குகிறவங்க இருக்கிறாங்க ராஜா அப்பா. அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தவங்களையும் உங்களோட கருத்தில் கொடுக்குறோம் தகப்பனே அப்பா. எத்தனையோ பேர் அப்பா பசியினால் இறந்து போகிறாங்க ராஜா. அடுத்த நேரத்துக்கு தேவையானது இல்லாததுனால இறந்து போகிறாங்க ராஜா அப்பா. இப்படிப்பட்ட அநேக அப்பா கொடுமையான காரியங்கள் இந்த தேசத்தில் இருக்குது ராஜா அப்பா. இந்த வறுமை எல்லாவற்றையும் தகப்பனே நீர் நீக்கி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா அப்பா. நீர் தகப்பனே செழிப்பானவர்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா அப்பா. நீர் செழிப்பின் தேவனாக இருக்கிறீங்க அல்லவா அப்பா. உம்முடைய கரத்தில் ஐஸ்வர்யம் இருக்குது தகப்பனே அப்பா. நீர் ஒருவனை ஆசீர்வதித்து அதனோட கூட நீர் வேதனையை கூட்ட மாட்டேன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது ராஜா அப்பா. இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய தேவனிடத்தில் நாங்கள் கேட்கிறோம்ப்பா. என் தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா வறுமை நிலைமைகளை நீங்கள் மாற்றி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. எல்லாரும் தகப்பனே ஒரு ஈக்குவலான பொசிஷனில் நீங்கள் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. யார் யாரெல்லாம் உங்கள் பிள்ளைக்கு கூட அடுத்த நேரத்துக்கு உணவு கொடுக்கறதுக்கு இல்லைன்னு சொல்லி கதறாங்களோ தகப்பனே அப்பா. அந்த இடத்திற்கு நீங்கள் கடந்து செல்லுங்க ராஜா. ஒருவேளை அவங்களுக்கு உங்களை கூப்பிடுறதுக்கு தெரியாமல் இருக்கலாம்ப்பா. இப்படிப்பட்ட உண்மையுள்ள தேவன் இருக்கிறான்றதை அவங்க அறியாமல் இருக்கலாம் தகப்பனே. ஆனாலும் கூட அவங்களுக்கு அப்பா இந்த சுவிசேஷம் கடந்து போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவங்க எப்படியாகலும் எங்கேயாவது ஒரு இடத்துல அப்பா இந்த சத்தத்தை கேட்கட்டும் தகப்பனே அப்பா. நானே உன் பரிகாரின்னு சொல்லி வேத சொல்லிக்க தகப்பனே. நீர் எங்கள் பரிகாரியா இருக்கிறீங்க தகப்பனே. நீர் எங்கள் ஆதரவா இருக்கிறீங்க ராஜா. நீர் எங்களை ஆதரிக்கிற தேவனா இருக்கிறீங்க அப்ப. நீர் எங்களோட ப்ரொவைடரா இருக்கிறீங்க. தேவைகளின் மத்தியில தகப்பனே உண்மை நோக்கி வேண்டிக் கொள்ளும் பொழுது ராஜா நீர் எங்களுக்கு தந்தருளுகிற கர்த்தரா இருக்கிறீர் ராஜா. அது போல தகப்பனே அப்பா. இப்படிப்பட்டு இருக்கக்கூடியவங்க தூரத்திலோ சமீபத்திலோ அப்ப நீர் அவங்க இடத்துல கடந்து செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. என்ன தேவை நிமித்த கலங்கி இருக்கிறாங்களோ இந்த வறுமையெல்லாம் மாறுமா மாறாதுன்னு சொல்லி ஒரு பெரிய குவெஸ்டியன் மார்க்கோட அவங்க லைஃப் இருக்குதோ அப்போ அடுத்த நிமிடம் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிறாங்களோ அப்பா. இப்படிப்பட்டவங்களெல்லாம் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன்ப்பா. எல்லா வறுமை நிழல்கள் மாறட்டும் ராஜா. எல்லா வறுமை என்கிற அப்பா அந்த ஒரு கட்டுகள் அப்போ அவிழ்க்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. நீர் தகப்பனே இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போது எங்களுக்காக எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து சிருஷ்டித்திருக்கீங்க தகப்பனே அப்பா. மனிதனாகிய நாங்கள் தகப்பனே அநேக நேரத்தில் அது எல்லாவற்றையும் எங்களோட கருத்தினால அழித்திருக்கலாம் ராஜா. ஆனாலும் கூட அப்பா இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. நீங்கள் எல்லாவற்றையும் ரீஸ்டோர் பண்ணி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் எல்லாருக்கும் தகப்பனே என்னென்ன காரியங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் தகப்பனே நீங்கள் ரீஸ்டோர் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வறுமைன்னு ஒன்று வேண்டாம் தகப்பனே. கஷ்டம்னு ஒன்று வேண்டாம்ப்பா. கடன் ஒன்று வேண்டாம் அப்போ. நோயின்னு ஒன்று வேண்டாம். எதுவுமே வேண்டாம் தகப்பனே அப்பா. இன்னும் கொடூரமான காரியம் தகப்பனே. ஒரு உடம்பு முடியலன்னா கூட ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாத நிலைமையில் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ராஜா அப்போ. இப்படிப்பட்ட வறுமைகள்லாம் மாறணும்ப்பா. அவங்கள பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையானது நீங்கள் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே அப்பா. ரொம்ப எசென்ஷியலான திங் என்னெல்லாம் தேவையோ என்ன பேசிக்கான ஐட்டம்ஸ்லாம் அவங்களுக்கு வேணுமா எல்லாவற்றையும் நீங்கள் தகப்பனை சந்தித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அந்த இடத்துக்கு கடந்து செல்ல எல்லா வறுமையும் நீக்கி தகப்பனே நீர் ஒரு செழிப்பை கட்டளையிட போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, மீதியானத்தில் எங்கள் கூட இருங்க. மீ பேசும் ஜெபிக்கல் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடினால் அவர் ஸ்தோத்திரிப்போம். பிரயாணம் பண்ணும்போது சாலை விபத்துகள் ஏற்படாமல் இருக்கவும் நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த பகல் வேலையை காணும்படி செய்த உமது கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் பாதுகாத்து வழிநடத்தி வருகிற உமது தயவுக்கு இருக்கிற நன்றி ஆண்டவர் அப்பா. இந்த பகல் வேலையில் தகப்பனே சகோதரிகளை ஒன்று கூடி அப்பா நாமத்துக்கு மகிமையாக நாங்கள் பாட உண்மை துதிக்க உண்மை ஆராதிக்க அநேகருக்காக ஜபிக்கும்படியான கூட்டி சேர்த்து கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ராஜா அப்பா. எத்தனையோ
ஜபகுறிக்கு அப்பா நாங்கள் ஜெபித்தும் போது என் தகப்பனே நீ ஆமேன்றும் ஆமேனென்றும் பதில் தந்த கொண்டு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே தொழுது கொள்கிறீர்களோ அவர் மத்தியிலே வருவேன் என்று சொன்ன தகப்பனே, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே அப்பா. உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ கர்த்தாவே இந்த இடத்துல வந்து தகப்பனே அநேகருக்காக ஜெபிக்கும்படியான ஒரு கிருபை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இதோ கர்த்தாவே பிரயாணமாய் செல்கிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உடைய கரத்தில் வைத்து ஜெபிக்கணும் ஆண்டவரே. இதோ கர்த்தாவே படிக்கிறதற்காக கூட கர்த்தாவே தூர இடத்துல போய் கர்த்தாவே படிக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா வெளியூருக்கு அநேகர் செல்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தன் குடும்பங்களுக்கு தகப்பனை வேலை செய்துவிட்டு அந்த தூரமான இடத்துக்கு செல்கிறார்கள் ஆண்டவரே. இப்படியாக தகப்பனை ஒவ்வொருவரும் கர்த்தாவை செல்லும் போது அப்பா வழியில் எந்த ஒரு ஆபத்தோ விபத்தோ வராதபடிக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. சொந்த வாகனத்தில் போகிறார்கள் அப்பா, ஆட்டோக்களில் பஸ்களில் தகப்பனை ஸ்தோத்திரம் அப்பா, ரயில் பயணங்களில் அப்பா, விமானங்களில் அநேக கர்த்தாவை ஸ்தோத்திரம் அப்பா செல்கிறார்கள் தகப்பனே. அப்பா அப்படிப்பட்டதான பாப்பா பிரயாணம் செய்யும் போது எந்த ஒரு ஆபத்துகள் வராதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த வாகனத்தை ஓட்டுகிறவரை ஒவ்வொருவரையும் கருத்தில் வச்சு ஜெபிக்கிறேன் அப்பா. அவர் வாகனம் ஓட்டும்போது என் தகப்பனை நல்ல ஞானத்தோடும் தெளிவான புத்தியோடும் தகப்பனை ஓட்டும்படியான எந்த ஒரு தீய பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகாதபடிக்கு அப்பா, குடி போதையிலும் எந்த ஒரு கர்த்தாவை போத வஸ்துக்களையும் கர்த்தாவே அவர் கர்த்தாவை பருகி விட்டு போகாதபடிக்கு என் தகப்பனே நல்ல சுய புத்தியோடு என் தகப்பனை அந்த வாகனத்தை ஓட்டும்படியான ஒரு கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். அந்த வாகனத்தை ஓட்டுகிறவர்களை நம்பி அநேகர் கர்த்தாவே அந்த வாகனத்துக்குள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் பத்திரமாக கொண்டு போய் அவர் இல்லங்களுக்கு சேர்க்கிற கடமை அந்த வாகனம் ஓட்டுகிறவர்களுக்கு இருக்கிறது ஆண்டவரே. அப்படிப்பட்டதான தகப்பனை ஒவ்வொருவரும் கரத்தில் வச்சு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எத்தனையோ கோர விபத்துக்கள் கோர சம்பவங்கள் இந்த சாலையிலே நடைபெறுகிறது. அப்படிப்பட்டதான ஒரு விபத்துக்கள் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேசத்திலே எங்கள் நாட்களிலே எங்கள் ஊர்களிலே தகப்பனை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தெருக்களிலோ அப்பா ஏற்படாதபடிக்கு நீ பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. குறிப்பாக வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே இதில் அதிகமாக அப்பா அந்த ஆபத்துக்குள்ளே சிக்கிக் கொள்கிறார்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக விபத்துக்கள் நடக்கிறது ஆண்டவரே. அவருடைய வேகம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. வாலிபன் தகப்பனை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த வேகத்தை கர்த்தாவே அதிகமாக வைத்து அந்த வாகனத்தை ஓட்டும்போது என் தகப்பனே அவர்கள் மாத்திரமல்ல ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. அருகில் இருக்கிற அப்பா ஸ்தோத்திரம் முன்னும் பின்னுமாக செல்கிற அந்த வாகனம் கூட தகப்பனே விபத்துக்குள்ளாக சிக்கிக் கொள்கிறது ராஜா. அப்படிப்பட்டதுன கர்த்தாவே ஒரு சிந்தை இந்த வாலிப பிள்ளைகள் தராதபடி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே எத்தனையோ வாகனங்கள் பழுதடைந்து இருக்கிறது அப்பா. அந்த பழுதை சரி செய்யாமல் தகப்பனை வாகனம் ஓட்டும்போது அந்த வாகனத்தில் இருக்கிறவர்கள் தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே விபத்துக்குள்ளாக சிக்கிக் கொள்கிறார்கள் அப்பா. அந்த பழுதையெல்லாம் சரி பார்த்து அந்த வாகனத்தை நேர்த்தியாக ஓட்டும்படியான ஒரு சிந்தையும் ஞானத்தையும் இந்த ஓட்டுகிறவர்களுக்கு தரும்படியாக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. விபத்து நடந்த உடனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே மரித்து போகிற ஒரு நிலைமை ஆண்டவரே. அப்பா ஒரு கோர சம்பவம் ஆண்டவரே. அநேக ரத்தங்கள் சரீரத்தில் இருக்கிற அந்த ரத்தமெல்லாம் பாய்ந்து போகிறது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. நீ எங்களுக்காக தகப்பனை ஸ்தோத்திரம் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அப்பா எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களுக்காக மரித்து அப்பா நீ அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்து என் தகப்பன் அப்பா நீர் எங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ரத்தம் சிந்தினீரே அப்பா. ஸ்தோத்திரம் இந்த பிள்ளைகள் எல்லாம் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா வாகனத்தை வேகமாக ஓட்டி தன் சரீரத்தில் இருக்கிற அந்த ரத்தத்தெல்லாம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா நீ எங்களுக்காக சிந்தின அந்த விலையேற பெற்ற ரத்தத்தை அவ்வளோ அறிவில் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. அவள் சரியான அந்த வாகனத்தை ஓட்டாதபடினால் நல்ல ஞானம் இல்லாமல் அது ஓட்டுகிறபடினால் அப்பா சரீரத்தில் இருக்கிறதான அந்த ரத்தத்தெல்லாம் தகப்பனே அந்த சாலையிலே கர்த்தாவே அது போகும்போது பார்க்கும்போது தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா மிகவும் கஷ்டமாக இருக்கிறது தகப்பனே. மிகவும் வேதனையாக இருக்கிறது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தன் பெற்றோர்களெல்லாம் தகப்பனே தன் பிள்ளைகளை வளர்த்து அப்பா ஸ்தோத்திரம் அவர்கள் நல்ல நிலையில வந்து ஒரு தேசத்துக்கும் நாட்டுக்கும் ஊர்களுக்கும் அப்பா தன் குடும்பத்திற்கும் தகப்பனை ஏற்ற ஒரு பிள்ளைகளாக சாட்சியுள்ள பிள்ளைகளாக நல்ல ஒரு பிள்ளைகளாக பரிசுத்தமான பிள்ளைகளாக வாழ்வார்கள் என்று அவள் நினைத்து கொண்டு இருக்கும்போது இந்த பிள்ளைகள் எல்லாம் தகப்பனே தாறுமாறாக அந்த வண்டிகளை ஓட்டி அப்பா சோத்திரம் அப்பா குடி பழக்கத்தினாலே போத வஸ்துக்களுக்கு அடிமையாகி அந்த வாகனத்தை அப்பா 3 பேர் 4 பேர் என்று அந்த பைக்கில் போகும்போது என் தகப்பனை மனமெல்லாம் கர்த்தாவே கஷ்டப்படுகிறது ஆண்டவரே. இப்படியாக தகப்பனை எந்தெந்த வாகனங்கள் சாலையிலே போகிறதோ எந்தெந்த வாகனம் தகப்பனை சரியில்லாமல் இருக்கிறதோ எந்தெந்த வாகனத்தெல்லாம் கர்த்தாவை ஓட்டுகிறவர்களை கர்த்தாவை ஸ்தோத்திரம் அப்பா ஞானம் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. அவள் நேர்த்தியாக அந்த வாகனத்தை ஓட்டும்படியான ஒரு கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். இனியும் தகப்பனை எங்கள் தேசத்தில் அப்பா எங்கள் நாட்டிலே தகப்பனை ஸ்தோத்திரம் எங்கள் வீதிகளிலே எங்கள் தெருக்களிலே அப்பா எந்த ஒரு ஆபத்து வராதபடிக்கு விபத்தும் வராதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக தகப்பனை பயணங்கள் செல்கிறவர்கள் அப்பா ஊர் பயணங்கள் செல்கிறவர்கள் தூர தேசத்துக்கு போகிறவர்கள் அப்பா பிரயாணமாய் போகிற அந்த வழிகளிலே தகப்பனை எந்த ஒரு தகப்பனை ஸ்தோத்திரம் அப்பா அதிகமாக அந்த லாரிகள் எல்லாம் தகப்பனை வந்து
மோதி கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அநேக விபத்துக்குள்ளாக அப்பா ஸ்தோத்திரம் அப்பா வைக்கிறதா ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டதான கர்த்தாவே ஒரு விபத்து என் தேசத்தில் நடைபெறாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. அது கர்த்தாவே நடக்காதபடிக்கு நீங்கள் தடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னது போல என் தகப்பனே நீர் கர்த்தாவே அவர்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. அப்படியாக நீங்கள் பாதுகாத்து கொள்ளுவீர்கள். எங்கள் தேசத்தில் கர்த்தா விபத்துக்கெல்லாம் குறைந்தது என்று நாங்கள் செய்தித்தாளிலே பார்க்கும்படியாக இனி எந்த விபத்தும் ஏற்படாதபடிக்கு அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. எல்லா துதிகன மகிமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் என் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அற்புதமான ஜெபத்திற்காக நான் கடந்து செல்வோம். என்னோட கூட சேர்ந்து அனைவரும் கண்களை மூடி உங்களுடைய தேவைக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய தேவை என்ன என்பது உங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவரிடத்தில் இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கும் போது நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரை என்னோட தேவை இதெல்லாம் இருக்குது ஆண்டவரை, அப்பா இந்த நேரத்தில் எங்களுக்கு சந்திங்க ஆண்டவரேன்னு சொல்லி என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறான். கர்த்தாவே உமக்கு நன்றி ராஜா. நன்றி தகப்பனே சூத்திரங்க தாவராச்சு அப்பா. ஆண்டவரே சூத்திரங்க தாவராச்சு அப்பா. அந்த நிகழ்ச்சியை கத்தா பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கத்தாவை நீங்கள் கண்ணூக்கி பார்க்க முடியாது செபிக்கிறாராச்சா ஆண்டவரை. அப்பா ஆண்டவரே சூத்திரங்க நாங்கள் கொடுக்கப்பட்ட ஆண்டவரை செப குறிப்புகள் எல்லாவற்றையும் கத்தாவே அப்பா ஆண்டவரே நீங்கள் எங்கள் மேலே செவி சாய்த்திருக்கீங்க ராச்சா ஆண்டவரை. அப்பா எங்களுக்கு பதில் கொடுக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துக்கிறாராச்சா ஆண்டவரா. தகப்பனே சூத்திரங்க தாவராச்சா ஆண்டவரா. உமக்கு நன்றி ராச்சா ஆண்டவரா. அப்பா குடும்பங்களுக்காய் நாங்கள் வருகிறாராச்சா ஆண்டவரா. அப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தாவராச்சு ஆண்டவரா. அப்பா என்னெல்லாம் தேவையாக இருக்கிறதோ கத்தாவராச்சு ஆண்டவரா. இந்த நேரத்தில் நீங்கள் சந்திக்கும்படியாய் செபிக்கிறாராச்சு ஆண்டவரா. அப்பா நாங்கள் செபிக்கிறது வீண் போகக்கூடாதப்பா ஆண்டவரே சூத்திரங்க தாவே ஆண்டவரா. அப்பா வானம் திறக்கப்பட்ட கத்தாவே அப்பா எங்களுக்கு மன்னாவை கொடுக்கும்படியாய் செபிக்கிறாராச்சு ஆண்டவரா. தகப்பனே உமக்கு நன்றி ராச்சு ஆண்டவரா. அப்பா எங்களுடைய கண்களை கத்தா உமக்கு நேராக கத்தாவே ஆண்டவரை ஏறெடுக்கிறோம் ராச்சு ஆண்டவரா. அப்பா நீங்கள் மாத்திரமே கத்தாவராச்சு ஆண்டவரா. அப்பா எங்கள் குடும்ப சூழ்நிலைகள் கத்தாவே ராச்சா தெய்வங்கள் கத்தாவே எல்லாவற்றையும் கத்தாவை நீங்கள் மாற்றி போடுகிற ஒரே தெய்வம் நீங்கள் மட்டும் தான் ஆண்டவரா. தகப்பனே கத்தாவே எங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக இருப்பது கத்தாவே அப்பா ஆண்டவரே சூத்திரம் கத்தாவே ராச்சா ஆண்டவரா. அப்பா நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறபடினால் கத்தாவே அப்பா நாங்கள் நம்பி உங்களிடத்தில் வந்திருக்கிறோம் ராச்சா ஆண்டவரா. எங்களுடைய வாழ்க்கையிலே கத்தா ஒரு செழிப்பு உண்டாக்கும்படியாக செபிக்கிற ஆண்டவரா. தகப்பனே கத்தாவே யார் யாரெல்லாம் கத்தாவே ஆண்டவரா. அப்பா ஆண்டவரே மனத்தையும் கத்தாவே ராச்சா ஆண்டவரா. தொழிலை நம்பி பிள்ளைகளை நம்பி கத்தாவே அப்பா ஆண்டவரே இழந்து போய் நிற்கிறார்களோ வேதனையாக இருக்கிறார்களோ கத்தாவே அவர்கள் எல்லோரையும் கத்தாவே நீங்கள் கண்ணோக்கி பார்க்கும்படியாக செபிக்கிறாண்டவரா. அப்பா ஆண்டவரே நிரந்தரமான உறவு கத்தாவே நிரந்தரமான கத்தாவே ராச்சா அன்பு உங்ககிட்ட தான் இருக்காண்டவரா. அப்பா ஆண்டவரே சூத்திரங்க தாவே ராஜா எந்த சூழ்நிலையிலும் கத்தாவே அப்பா எந்த ஒரு கஷ்டங்களும் கத்தாவே ராச்சா ஆண்டவரா. அப்பா உண்மை ஆண்டவர் உறுதியாய் பச்சு கொண்டு கத்தாவே அப்பா உண்மையே நம்பி நாங்கள் வாழ தகப்பனே எங்களுக்கு உதவி செய்யுங்க இச்சப்பா. அவி என்னவரே உமக்கு நன்றி ராச்சா. நன்றி தகப்பனே சூத்திராச்சா ஆண்டவரா. அப்பா ஆண்டவரே மனம் தேவைக்காய் கத்தாவே ஆண்டவரா அலைந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு அண்ணோகி பாருங்க ஆண்டவரா. அப்பா யார் யாருக்கெல்லாம் கத்தாவே ராச்சா ஆண்டவரா இந்த நேரத்தில் பணம் தேவையாக இருக்கிறதோ கத்தாவே ராச்சா அப்பா ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே கத்தாவே அப்பா நீங்கள் ஆண்டவரே சூத்திர ஆண்டவர் அப்பா அவர்களுக்கு பணம் கொடுக்கும்படியாக செபிக்கிற ஆண்டவரா. எந்த இடத்துல கத்தாவே பணம் வராமல் ஆண்டவரை தடைப்பட்டு இருக்கிறதோ கத்தாவே ராச்சா இந்த நேரத்தில் தடைகளை உடைத்து கத்தாவே ராச்சா ஆண்டவரா. அப்பா அவர்களுக்கு வர வேண்டிய பணத்தை கத்தாவே ராச்சா ஆண்டவரே நீங்கள் கொடுக்கும்படியாய் செபிக்கிற ராச்சா ஆண்டவரை. தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து போடுங்கப்பா. தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து போடுங்க ஆண்டவரை. எதிர்பார்த்த இடங்களிலே கத்தாவே ராச்சா என் பணம் வர வேண்டியது இருக்கு ஆனாலும் வராமல் தடையாயிருக்கு என்று சொல்லுகிறவர்களை கத்தாவே ராச்சா என் தேவன் கத்தாவே ராச்சா ஆண்டவரை பணத்தை கத்தாவே ராச்சா அவர்களுக்கு கொடுங்க ஏச்சப்பா ஆண்டவரே. அவங்களுடைய தேவைகளை கத்தாவே அப்பா ஆண்டவரை நிறைவாகும்படியாய் செபிக்கிற ஆண்டவரை. அப்பா பொருளாதார ஆசீர்வாதத்தை தகப்பனே நீங்கள் கொடுத்து நடத்துங்கப்பா. ஒவ்வொரு வீடுகளிலும் கத்தா பொருளாதார ஆசீர்வாதம் இருக்குன்னு ஏச்சப்பா ஆண்டவரே சூத்திரங்க தாவே ராஜா ஆண்டவரை. ஆரோக்கியமான ஒரு வீடு கத்தாவே இருக்கும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. கடன் இல்லாத ஒரு வீடாய் காணப்படணும் ஏச்சப்பா ஆண்டவரே. நிம்மதியான ஒரு வீடாய் இருக்கணும் ஏச்சப்பா ஆண்டவரே. அந்த வீடுகளிலே கத்தாவே நீங்கள் வாசம் செய்யும்படியாய் செபிக்கிற ஆண்டவரை. அப்பா ஆண்டவரே நிம்மதியை எழுந்து கத்தாவே ராச்சா இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரை. அப்பா எதன் மூலமாய் கத்தாவே அப்பா ஆண்டவரை அப்பா அவங்க நிம்மதியை எழுந்து போய் நிற்கிறார்களோ கத்தாவே என் தேவன் இந்த நேரத்தில் கத்தாவே அப்பா அவங்க இருதயத்தில் சமாதானத்தை கொடுக்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரை. பிள்ளைகள் மூலமாய் ஆண்டவரே
ஆண்டவரை நிம்மதி இல்லை ஆண்டவரை, கணவன் மூலமாக நிம்மதி இல்லை ஆண்டவரை, வீட்டு பிரச்சனையால் நிம்மதி இல்லை கத்தாவே ராஜா. ஆண்டவரை இப்படியாக ஆண்டவரை வேலை செய்கிற அதன் மூலமாய் கத்தாவே ராஜா நிம்மதி இல்லாத இருக்கிறவர்களை கத்தாவே என் தேவன் கத்தாவே அவங்களுடைய இருதயத்தில் சமாதானத்தை கொடுங்க இச்சப்பா. அவருக்கு என்ன கத்தாவை நினைக்கிறார்களோ கத்தாவே ராஜா ஆண்டவரை உங்களுடைய சித்தத்தின்படி கத்தாவே ராஜா ஆண்டவரை அவங்களுக்கு கொடுக்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரை அப்பா. ஒரு கத்தாவே அப்பா நிரந்தரமான ஒரு நிம்மதி அவர்களுக்கு கொடுங்க இச்சப்பா. ஆண்டவரை இந்த செபத்தை கத்தாவை செபிக்கும் போது கத்தாவே அவங்க இருதயம் ஆறுதல் அடையட்டும் கத்தாவே ராஜா. ஆவியானவரே நன்றி ராஜா ஆண்டவரை, நன்றி தகப்பனே சோத்திரம் அப்பா ஆண்டவரை. அப்பா ஆண்டவரே சோத்திரம் கத்தாவே நோயால் பாதிக்கப்பட்டவளை கண்ணோக்கி பாருங்கப்பா. அப்பா ஆண்டவரே இருதயம் கத்தாவே ராஜா ஆண்டவரை பாதிக்கப்பட்டிருக்க பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரை. இருதயம் அடைப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்கப்பா ஆண்டவரே, இருதயம் கத்தா ஓட்டையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கப்பா. இப்படியாப்பட்ட பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. அவங்க இருதயத்தை கத்தாவே நீங்க கத்தாவே அப்பா தொட்டு சுகமாக்குங்கப்பா ஆண்டவரை. நீங்க கத்தாவே ராஜா உங்களோட தனிமங்களால் கத்தாவே அந்த இருதயத்தை கத்தாவை புதிதாக்கும்படியாய் செபிக்கிற ராஜா ஆண்டவரை. அப்பா ஆண்டவரே சூத்திரம் கத்தாவே ராஜா ஆண்டவரை, தகப்பனே கத்தாவே ராஜா ஆண்டவரை. அப்பா நோயால் பாதிக்கப்பட்டு கத்தாவே யார் யாரெல்லாம் செபிக்கிறாங்களோ கத்தாவே ராஜா, எந்த நோயாய் செபித்து கொண்டு இருக்கிறார்களோ கத்தாவே அப்பா உள்ள அவைகள் எல்லாவற்றையும் கத்தாவே ராஜா நீங்க கத்தாவை புதிதாகும்படியாய் செபிக்கிற ஆண்டவரை. அப்பா ஆண்டவரே டாக்டருக்காய் கத்தாவே போய்கொண்டு இருந்து கத்தாவே ராஜா ஆண்டவரே எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கத்தாவே என் தேவன் கத்தாவே அப்பா அவர்களுக்கு சுகத்தை கொடுங்க ஈசப்பா. நீங்க சுகத்தை கொடுக்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரை. தகப்பனே சூத்திரம் கத்தாவே ராஜா ஆண்டவரை. ஆவியானவன் சாமே கத்தாவே அப்பா அப்பா அந்த விடுதலை கத்தாவே இந்த நேரத்தில் புறப்பட்டு போகட்டும் கத்தாவே ராஜா ஆண்டவரை. தகப்பனே கத்தாவே ராஜா ஆண்டவரை. பொல்லாத ஆண்டவரை பிசாசின் கிரியை கத்தாவே அப்பா இந்த நேரத்தில் உடைக்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரை. தகப்பனே சூத்திரம் கத்தாவே ராஜா ஆண்டவரை. அப்பா வியாதினாலே கத்தாவே பாதிக்கப்பட்டு கத்தாவே ஆண்டவரை போராட்டத்தில் இருக்கிற கத்தா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தாவே ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினாலே கத்தாவே அப்பா இப்போது விடுதலை கொடுக்கும்படியாய் செபிக்கிற ராஜா ஆண்டவரை. ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா, நன்றி தகப்பனே சூத்திரம் கத்தாவே ராஜா ஆண்டவரை. சப்பா நன்றி ராஜா ஆண்டவரை. அப்பா பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரை. வாழும் பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரை. சிறு பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரை. சமாதானத்தின் தேவன் கத்தாவே ராஜா ஆண்டவரை. பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாய் செபிக்கிற ராஜா ஆண்டவரை. பிசாசான பிள்ளைகளை தொடாதபடிக்கு தகப்பனே ராஜா நீங்கள் வேலை அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க சப்பா ஆண்டவரே. சூத்திரம் கத்தாவே ராஜா ஆண்டவரே. வாழும் பிள்ளைகளை இருதயத்தில் கத்தாவே அப்பா உங்களுடைய அன்பை உச்சமடியாய் செபிக்கிற ஆண்டவரை. அப்பா பிள்ளைகள் மூலமாய் கத்தாவை எழுப்புதல் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரை. தகப்பனே சூத்திர ஆண்டவரை உமக்கு நன்றி ராஜா, நன்றி தகப்பனே சூத்திர ராஜா ஆண்டவரை. ஆவியானவரே உமக்கு நன்றி, நன்றி தகப்பனே சூத்திர ராஜா ஆண்டவரை. அப்பா பலனில்லாத ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கத்தாவே ராஜா ஆண்டவரை. என் தேவன் நீங்கள் பலத்தை கொடுக்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரை. அப்பா ஆண்டவரே சூத்திரம் கத்தாவே ராஜா ஆண்டவரை. என் தேவன் கத்தாவரை நடத்துங்கப்பா, அவர்களை நடத்தும்படியாய் செபிக்கிற ஆண்டவரை. பூர்ண ஆரோக்கியத்தை என் தேவன் கொடுத்து நடத்துங்க ஏச்சப்பா ஆண்டவரை. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே சூத்திரம் கத்தாவே ராஜா ஆண்டவரை. அப்பா தொடக்கும் முதல் முடிவு வரை கத்தாவே ராஜா நீ எங்களோடு கூட இருந்து தகப்பனை நடத்தி வந்த தயவுக்காம நன்றி ராஜா. துதி கன மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமீன். ஆத்மாவே கத்தரை சோத்ரி, மூலமே பசுத்த நாமத்தை சோத்ரி, ஆத்மாவே கத்தரை சோத்ரி, அவசிய சகலபணிங்க மறவாதே ஆமீன். இந்த ஜெபம் டிவி ஊழியத்தோட இணையணும்னு சொல்லி விரும்புனீங்களோ, இல்லைனா கர்த்தர் உங்களை இருதயத்தில் பேசினாலோ, இல்லை கர்த்தருக்குன்னு ஊழியம் செய்ய வாஞ்சாக இருக்கக்கூடிய யங் பீப்புளாக இருக்கலாம், இல்லைனா உமன்ஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலுமே சரி, கீழே உங்களுக்காக ஒரு நம்பர் நாங்கள் வந்து ஒளிபரப்போம். அதில் வந்து உங்களுக்கு நீங்கள் விருப்பமாக இருந்துச்சுன்னா கால் பண்ணி இது எங்கே நடக்குது, எப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த தேசத்துக்காக ஜெபிக்கலாம், நம்ம காரியங்களுக்காக ஜெபிக்கலாம். நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நம்மளோட எல்லா காரியங்களுமே வந்து கர்த்தர் வந்து காரியத்தை மாறுதலாக முடிய செய்வார். ஸோ அப்படி யார் கையில் விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களோட கூட வந்து இணைந்து கர்த்தருக்கென ஊழியம் செய்ய உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். ஸோ அதே போல் இந்த ப்ரோக்ராமை நான் எல்லா வாரமும் பார்த்துட்டு இருக்கிறேன். இதில் எங்களுக்கு இதனால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு எங்களுக்கு சாட்சிகள் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களுக்கு இந்த நம்பரில் நீங்கள் தெரியப்படுத்தும்படியாக நாங்கள் கேட்குறோம். ஏன்னா வந்து அது சாட்சி வந்து அப்படியே உள்ளே மூடி வைக்கிறதுக்காக இல்லை, இன்னும் நிறைய பேருக்கு இதை சொல்லி அவங்களும் இதன் மூலமாக ரட்சிக்கப்படவும், அவங்களும் அதே மாதிரி சாட்சிகளை பெற்றுக்கொள்ளவும், கர்த்தரோட அன்பை ருசிக்கவும், கர்த்தர் எவ்வளவு நல்லவர், அவர் வந்து ஒரு கூட்டத்துக்கு செய்வார், மற்றவங்களுக்கு செய்ய மாட்டான்னு இல்லை, எல்லாருக்குமே செய்வார் என்று அவரை பற்றி அறிந்து கொள்ள இது ஒரு பிரயோஜனமுள்ள காரியமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அப்படிப்பட்ட சாட்சிகள் இருந்தால் எங்களோட கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.